வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு பகுதி 2. இதில் நாங்கள் எதிர்பார்க்கை அலகுகள் என்ற ரீதியில் கடந்த வருடம் ஜாப்பில் வினாக்கள் வராதபடியால் இதில் அந்த ஜாப்பு தொடர்பான வினாவும் கீழே விடையும் தரப்பட்டிருக்கின்றது. இது 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வினாவும் அதற்குரிய விடைகளும் கீழே தந்திருக்கிறேன். அந்த வகையில் மற்ற இது ஜாப்பு தொடர்பான இன்னும் தொடர்ந்த வினாக்கள் நீங்கள் லிங்க் போட்டு விடுறேன். மெயின் வீடியோவில் வினா விடைகளோடு நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். பின்வரும் அரசியல் மாற்றங்கள் ஒவ்வொன்றும் எந்த அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் கீழ் இடம்பெற்றது, அதை நாங்கள் அடைப்புக்குறிக்குள்ளிருந்து தெரிவு செய்ய வேணும். சட்டத்துறைக்கு முதலில் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை அடிப்படையில் பிரதிநிதிகளை தெரிவு செய்தல். அப்போ அதற்குரிய விடை கிபி 1910 குரு மெக்கலாம். விடை கீழே உங்களுக்கு இதிலேயே இருக்கிறது, பார்த்து கொள்ளலாம். அதே போல் பி, உறுப்பினர்கள் 61 பேரை கொண்ட அரசு கழகத்தை ஸ்தாபித்தல். அது டொனமூர் ஜாப்பு, கிபி 1931. சி, உறுப்பினர்கள் 30 பேர் அடங்கிய செனட் சபை மூதவை ஸ்தாபிக்கப்படல், கிபி 1947 சோல்பெரி யாப்பு. விடைகள் கீழே உள்ளது. அடுத்த வினா, 1833ஆம் ஆண்டு கோல்புரூக் சீர்திருத்தத்தின் மூலம் ஏற்பட்ட நிர்வாக மாற்றங்கள் இரண்டையும் பொருளாதார மாற்றங்கள் இரண்டையும் குறிப்பிடுக. நீங்கள் பரீட்சைக்கு விடி எழுதும்போது நிர்வாக மாற்றங்களை தனியாக 2 சொல்லணும், பொருளாதார மாற்றங்கள் இரண்டையும் தனியாக சொல்லணும். அப்போ அதில் நிர்வாக மாற்றங்கள் 1 சட்டவாக்க கழகம் சட்ட நிர்வாக கழகங்கள் அமைக்கப்பட்டமை, 2 நாடு 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டமை, கிராம சபை முறை நீக்கப்பட்டமை. அடுத்தது பொருளாதார மாற்றங்கள் 1 கட்டாய அரசகர்ம முறை ஒழிக்கப்பட்டமை, அரசின் வர்த்தக ஏகபோக முறைமை அகற்றப்பட்டமை, பெருந்தோட்ட பயிற்சிகை அறிமுகப்படுத்தப்பட்டமை. அதனுடைய தொடர்ந்த வினாக்கள் 3ம் 4ம் அதற்குரிய விடைகள் கீழே இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.